இந்த வீடியோ கொஞ்சம் பெருசுதான். ஆனா எல்லா ஐயப்ப பக்தர்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லாருமே சபரிமலை யாத்திரையை தொடங்கி இருப்போம். நிறைய பேர் வந்து ட்ரெயின்ல புக் பண்ணிருப்பீங்க, பஸ்ல புக் பண்ணிருப்பீங்க. அப்படிலாம் 15 பேரோட சேர்ந்து குருசாமியோட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருப்பீங்க. நிறைய பேர் வந்து கார்ல வந்து பிளான் பண்ணிருப்பீங்க. நீங்க எதுல பிளான் பண்ணாலுமே உங்களோட சேஃப்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில செய்திகள்லாம் கேட்கறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ அதனால சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால எல்லாமே பார்த்து பொறுமையா போயிட்டு ஐயப்பனை தரிசிச்சுட்டு. அதே மாதிரி நிறைய பேர் கேட்கிற இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, நான் இங்க தனியா தான் இருக்கேன். சோ நான் டைரக்டா கோவிலுக்கு போயிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. கண்டிப்பா நீங்க போலாங்க. நீங்க சென்னையில இருந்தீங்க அப்படின்னா கிளாம்பாக்கத்துல இருந்து பம்பாக்கு டைரக்டா பாத்தீங்கன்னா எஸ்ஐடிஸ்ல இருந்து பஸ்ஸஸ் அப்படின்றது அவைலபிளா இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா மதியம் 1 மணி, 1:30, 2, 2:30, 3, 3:30 இது வரையுமே பாத்தீங்கன்னா பஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க எந்த பஸ்ல வேணா புக் பண்ணிட்டு போகலாம். கிட்டத்தட்ட இன்னையில இருந்தே பாத்தீங்கன்னா எல்லா டிக்கெட்ஸுமே ஃப்ரீயா தான் இருக்கு. சோ டிசம்பர் வரையும் நான் செக் பண்ணி பாத்தீங்கன்னா சோ டெய்லியுமே பாத்தீங்கன்னா பஸ் எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கு. நீங்க என்னைக்கு போறீங்கன்னு சொல்லிட்டு ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு புக் பண்ணுங்க. சோ புக் பண்ணதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா பஸ் கரெக்டா வரும். சோ அதே மாதிரி இருமுடிக்குமே பாத்தீங்கன்னா தனியா பாத்தீங்கன்னா பஸ்ல வந்து ஒரு இடம் இருக்கு. அங்க நீங்க வந்து தாராளமா வச்சுக்கலாம். போற எல்லாருமே பார்த்தா ஐயப்ப பக்தர்களா. சோ எந்த பிரச்சனையுமே கிடையாது. கரெக்டா 15 மணி நேரத்திலே பார்த்தா நீங்க வந்து பம்பாக்கு போயிடுங்க. பம்பால குளிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு திருப்பி நீங்க கொஞ்சம் தூரம் நடந்து வந்தாலே பார்த்தா நம்மளோட எஸ்ஐடிசி பஸ் எல்லாமே பார்த்தா நிக்கும். சரிங்களா? மறுபடியும் பார்த்தா அந்த பஸ்ல ஏறி நீங்க வந்து சென்னைக்கே வந்துடலாம். மறக்காம ஓகே நீங்க யாராவது தனியா போறீங்க அப்படின்னா ஓகே பஸ் அப்படின்றத பயன்படுத்திக்கோங்க. தனியா மட்டும் தான் போகணும் இல்ல, நீங்க கேங்கா போனாலுமே பார்த்தா தாராளமா எஸ்ஐடிசி பஸ் வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். மறக்காம இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று.